இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி இருக்கிற ஒரு தாய் மூவி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கதையோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவனோட பேர் வந்து போ. இவன் வந்து ஒரு டெபிட் கலெக்டரா இருக்கா. வட்டிக்கு கடன் கொடுத்துட்டு ஹீரோவை தான் கலெக்ட் பண்றதுக்கு அனுப்புவாங்க. அப்படிதான் இப்பவும் ஒரு ஷோல ஆடுற ஒருத்தர்கிட்ட காசை கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கா. ஹீரோ கூட வந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. என்னதான் அடிச்சாலும் என்கிட்ட காசு இல்லைன்றதான் அவனோட பதிலா இருக்கு. ஹீரோ நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து காசை வாங்காம நான் போறதா இல்ல. அந்த ஆளு என்கிட்ட சுத்தமா காசே கிடையாது. என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வாங்கின அடியை தாங்க முடியாம ஹீரோவை போட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கான். ஹீரோட ஸ்டைல் எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஆளு ஹீரோவை திட்டுற மாதிரி வேற யாராச்சும் திட்டிருந்தா அந்த ஆளை வந்து கொல்லவே செஞ்சிருவாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப கேஷுவலா நீ எங்க கிட்ட கடன் வாங்க வரும்போது நாங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம உனக்கு கொடுத்தமிச்சோம். இப்போ உன்னோட டர்ன் வரும்போது நீ கரெக்டா கொடுக்கணும்ல. அவன் கிளியரா சொல்லிட்டா நீ என்ன கொன்னாலும் என்கிட்ட சுத்தமா காசே கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். ஹீரோ இன்னைக்கு மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போய் என்னோட பாஸுக்கு நான் கொடுக்கல, என்ன கொன்னே போட்டுருவாரு, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாவலான்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பூத்தொட்டி எடுத்து தலையில அடிச்சுக்கிட்டான். இதை பார்த்த உடனே அந்த ஆள் காசு கொடுத்துட்டான். இப்படிதான் இவன் எந்த இடத்துல காசை கலெக்ட் பண்ண போனாலும் யாரு காசை தரலையோ அவங்கள அடிக்காம சுத்தி இருக்கிற பொருள் எடுத்து இவனோட மண்டையை உடைச்சுப்பான். அப்படிதான் ஒரு பார்ல காசை கலெக்ட் பண்ண வந்திருக்கான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கிளாஸையும் எடுத்து அவனோட மண்டையை உடைக்கவும் காசு கொடுக்க வேண்டியவங்க பயந்து காசை கொடுத்துட்டாங்க. பாக்ஸிங் பண்ற ஆளு கிட்ட காசை கலெக்ட் பண்ண வந்திருப்பான். இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் அந்த ஆளை பிடிக்க ஹீரோ ஒரு பெல் எடுத்து அவனோட மண்டையை உடைப்பான்னு பார்த்தா இவனோட தலையில அடிச்சுக்கிறான். இவன் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் அந்த லேடி கிட்ட இருந்து தான் காசு கடனா வாங்கிட்டு போவாங்க. டெய்லி இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி காசு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் ஹீரோ தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுப்பா. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வாசல்ல இருப்பாரு. அவர்கிட்ட இவன் பேச ட்ரை பண்ணாலும் அவர் பேசவே மாட்டாரு. எப்பவுமே ஹீரோ மேல கோவத்துல தான் இருப்பாரு. உள்ள வந்தா ஹீரோட அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் வந்து ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்கான். ஹீரோ எப்பெல்லாம் வரானோ இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறதா இவங்களோட பொழப்பாவே இருக்கு. எதுக்காக சண்டை போட்டுப்பாங்கன்னா காசு பத்தலன்ற விஷயத்துக்காக தான். ஹீரோ சம்பாரிச்ச காசை பிரிச்சு இவங்க ரெண்டு பேர் கையில கொடுத்துட்டு போயிடுவான். அவங்களும் சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதுதான் டெய்லி நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒருத்தர் கிட்ட இன்ட்ரெஸ்ட கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கான். அவர் தள்ளு வண்டியில பஜ்ஜி போண்டெல்லாம் விக்கிறவர். அவர் இப்பதான் நான் கடையை ஓபன் பண்ணிருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுப்பா, யாராச்சும் ஒருத்தர் வாங்குவாங்கள, வாங்கின உடனே அந்த காசை எடுத்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுறேன். ஹீரோ நைட் வரைக்கும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு சிங்கிள் கஸ்டமர் கூட வரவே இல்லை. ஹீரோ அவங்க அப்பாவை பத்தி பேசி புலம்பிட்டு இருக்கா. அவர் எப்ப பார்த்தாலும் என் மேல கோவப்படுறதுக்கு என்ன ரீசன் எனக்கு புரியல. எங்க அண்ணன் இருக்கானே அவர்கிட்ட இருந்து காசையும் பிடிங்கிறான். அவருக்கு எந்த காசும் உதவியும் செய்யறதே இல்ல. ஆனா நான் அவருக்கு காசு கொடுக்கதான் ட்ரை பண்றேன். ஆனா அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டாரு. அந்த ஆள் பண்றது சுத்தமா நியாயமே கிடையாது. இன்னைக்கு நீ உன்னோட இன்ட்ரெஸ்ட குடிப்பியா இல்லையான்னு சொல்லி கேட்டா அந்த கடைக்காரர் நாளைக்கு வாப்பா எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஹீரோ அவர் போட்டு வச்சிருந்த பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுல அவர் தர வேண்டிய இன்ட்ரெஸ்டையும் கழிச்சுக்கிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிட்டா. நெக்ஸ்ட் டே அவர்கிட்ட காசு கலெக்ட் பண்ண வந்து அவர் படுத்த படுக்கே கிடக்குறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லை. துடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் அட்மிட் பண்ணிட்டான். இப்பதான் நம்ம கதையோட ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளோட பேர் வந்து இவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தான்லாம் ஒருத்தர். அவரோட பொண்ணு தான் இவ. ஹீரோ அவனோட ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர்கிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது இவங்க அவனோட பொண்ணு இருப்பால, அவகிட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கிடு, சீக்கிரமா எல்லா காசையும் அவகிட்ட இருந்து நீ வாங்கிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இவன் உள்ள வந்து பார்க்கும் போது அவளை காணும். பார்த்தா ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடிட்டா. நெக்ஸ்ட் டேவும் ஹீரோ காசை கலெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொறுக்கி பையன் என்ன பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா, கொஞ்சம் வர முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த போனை பண்ணிங்கி நான் அவளோட ஹஸ்பண்ட் தான் பேசுறேன், ரொம்ப நாளா எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு, நான் மறுபடியும் அவ கூட சேரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் அவ இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் போனை பிடிங்கி ஹீரோக்கு ஒரு குத்து விடுறா. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவளோட வீட்டுக்கு வந்துட்டா. பார்த்தா ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி கொஞ்சம் வெளியே வான்னு கூப்பிடுறான். வந்து பார்க்கும் போது இவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஹீரோ யாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இவன் இங்க பாரு எங்க அப்பா தான் காசு வாங்கியிருக்காரு, நான் உங்ககிட்ட காசு வாங்கல, எது இருந்தாலும் நீ அவர்கிட்ட கேளுன்னு சொல்றா. ஹீரோ இங்க பாரு அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் கண் முழிக்கவே இல்லை, அவருக்கு எப்போ உடம்பு சரியாவது காசை பே பண்றது, அவர் எங்க கிட்ட இருந்து 45,000 ரூபாய் வாங்கியிருக்காரு, இப்பவே பே பண்ணினா 60,000 பே பண்ணா போதும், இல்ல உன்னால பே பண்ண முடியாதுன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 200 ரூபாய் கொடுத்துரு, உங்க அப்பா கடந்த 5 நாளா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணவே இல்ல, 1000 ரூபாய் கீழே வந்து பே பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் இங்க பாரு கான்ட்ராக்ட் இருந்தா நான் பே பண்றேன், இல்லன்னா என்னால பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோ விடுற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் டே அவ வேலை செய்யற பேங்க்குக்கு போய் உட்காந்துருக்கான். என்னோட காசு கொடுத்துட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லவும் இவன் ஏதாச்சும் உங்களுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ரௌச்சரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டோக்கன் வர சொன்னா நெக்ஸ்ட் டோக்கனும் இவன் தான் வாங்கி வச்சிருக்கான். இவ்வளவு நெக்ஸ்ட் டோக்கன் சொல்லி மாத்திக்கிட்டே இருக்கா. அவன் எல்லா டோக்கனும் வாங்கிட்டான் போல, எல்லாமே கொடுத்துட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. சுத்தி முத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா உடனே நெக்ஸ்ட் டோக்கன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கால. இதை பார்த்த செக்யூரிட்டி கார்டு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் சரி நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். வேலை செய்யறவங்க கஸ்டமர் எல்லாருமே ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெளியே வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அவ வாங்குற சேலரி அவளோட செலவுகள் எல்லாத்தையும் எழுதி ஹீரோ
மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு இங்க பாரு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்க்கறதுக்கு ட்ரை பண்றோம், உன்ன மாதிரி வட்டிக்கு காசு விடுறவங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்ல. ஹீரோ இங்க பாரு நான் ஒன்னும் வட்டிக்கு காசு விடல, நான் உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன், காசு மட்டும் தான் கலெக்ட் பண்ண வருவேன். ஹீரோயின் என்ன சொல்றானா நான் என்னோட சேவிங்ஸ்ல இருந்து 25,000 ஃபர்ஸ்ட் எடுத்து பே பண்ணிடுறேன், மிச்ச காசை மாசம் 2,000 ரூபாவா நான் கொடுத்துட்டு வரேன், இந்த வருஷ கடைசியில எனக்கு போனஸ் வரும், அந்த காசை வச்சு நான் உங்க கடனை முடிச்சு விட்டுறேன்றா. ஹீரோ அதெல்லாம் கிடையாது, ஒண்ணு காசு ஃபுல்லா கொடு இல்லனா டெய்லி 250 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டு, இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி கேக்குறேன், ஆல்ரெடி அந்த பொண்ணோட அப்பா தான் 1 வருஷம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டார்ல, பாவம் இந்த டீலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், அவருக்கு வேற உடம்பு சரியில்லை, அவ தான் ஃபுல் காசையும் கொடுத்துறேன்னு சொல்றாளே, அவங்க இவ ஒருத்திக்கு நம்ம கொடுத்தோம்னா எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, நம்ம திவால் ஆயிடுவோம், நான் சொல்றதை மட்டும் நீ செய், யாருக்கும் எந்த கரிசனும் நீ காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உன்னோட சேவிங்ஸ்ல இருந்து எல்லா மணியும் எடுத்து இப்பவே பே பண்ணுன்னு சொல்லி கேட்கிறேன். அவன் அதை சேவ் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா, இப்படி என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எல்லா மணியும் எடுத்து என்னால வேஸ்ட் பண்ண முடியாது, நான் சொல்றதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் பே பண்ணுவேன், இல்லைன்னா என்னால பே பண்ண முடியாதுன்றா. ஹீரோ அங்க இருக்கிற கண்ணாடி பூத்தொட்டி எடுத்து தலையில அடிச்சுக்கிட்டான், இப்பவே எல்லா காசையும் நீ கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னா என்னோட பாஸ் என்ன கொன்னுடுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவலாம்னு சொல்றான். எல்லாரும் பயந்துகிட்டு காசை கொடுத்துருவாங்க. ஆனா ஹீரோயின் அங்க இருக்கிற கிளாஸ் எடுத்து அவ தலையில அடிச்சுக்கலான்னு போறான். ஆனா ஹீரோ அடிச்சுக்க விடாம தடுத்துட்டான். இவன் இங்க பாரு என்னோட கண்டிஷனுக்கு ஓகேனா நீங்க வாங்க நான் பே பண்றேன், இல்லன்னா என்னால பே பண்ண முடியாது, அப்புறம் இன்னொரு வாட்டி பேங்க் பக்கம்லாம் நீ வராத, அந்த வேலையும் போயிடுச்சுன்னா உனக்கு சுத்தமா என்னால காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். இவன் நைட் அவளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். பாவம் பொண்ணு ரொம்ப தான் கஷ்டப்படுறா போல, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி ஹீரோக்கு வித்தியாசமான ஒரு ஐடியா தோணுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு டேட்டிங் கான்ட்ராக்ட் ரெடி பண்றான். கலரா ரவுண்ட் எல்லாம் போட்டு செம்மையா ரெடி பண்ணி எடுத்துட்டு போறான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கா, உன்னோட கிட்னி எடுத்து வித்தோன்னு வச்சுக்கோ, உன்னோட கடனை ஃபுல்லா நீ பே பண்ண முடியும். ஹீரோயின் நல்லது, உன்னை டெய்லி பாக்குறத விட என்னோட கிட்னி இல்லாம வாழ்றது பெஸ்ட், எனக்கு ஓகே அந்த டாக்டருக்கு கால் பண்ணுன்னு சொல்றா. இவன் உன்னோட கிட்னியை சேவ் பண்றதுக்கு என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து காமிக்கிறேன். இப்ப நீ நானும் ஒரு நார்மலா ஒரு டேட் போனோம்னா அதுக்கு நான் எல்லோ கலர்ல மார்க் பண்ணுவேன், அப்ப உனக்கான 1 நாள் இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுவேன். இதே நீ நானும் கையை கோர்த்துக்கிட்டு ஒரு டேட் போனா உனக்கு பதிலா 3 நாளைக்கான இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுவேன். இதே நம்ம கிஸ் பண்ணா 5 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுவேன். அப்புறம் சொல்லும் போதே ஹீரோயின் அந்த பேப்பரை டாரா கிழிச்சு போட்டு போயிட்டா. கடைசியில ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சைனும் போட்டு கொடுத்துட்டா. இப்படியே கொஞ்ச நாள் இவங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய செலவு இருக்கனால இவனோட பாஸ் கிட்ட போய் என்னோட சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிறான். அவங்க நீ ஆல்ரெடி நிறைய சேலரி தானே வாங்கிட்டு இருக்க, இதுக்கு மேல உனக்கு எதுக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்டா அங்க வேலை செய்யற பையன் போட்டு கொடுத்துட்டான். இவன் உங்களை ஏமாத்த பாக்குறான், அந்த பொண்ணுக்கு பதிலா இன்ட்ரெஸ்ட் இவன் தான் பே பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டனா அவங்க நீ எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, அவன் உன் மண்டையில நல்லா மிளகா அரைச்சிட்டு இருக்கா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கடைசியில உன்னை கல்யாணம் பண்ணிப்பானா. ஹீரோ அதெல்லாம் என்னோட பர்சனல் மேட்டர், எனக்கு சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கிறேன். இவங்க உனக்கு எக்ஸ்ட்ரா மணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீ ஒர்க் பண்ண வேண்டியது வரும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணு நான் எக்ஸ்ட்ரா மணி தரேன்னு சொல்லவும் இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு யார் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாம இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வைக்கிறதுக்கு ஹீரோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கேள்விப்படும் போது ஹீரோ ஒரு நல்ல பையன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. போக போக ஹீரோயினுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தினம் ஹீரோயின் போய் அவங்க அப்பாவை மீட் பண்ணி பண்ற வேலையை கூட அவளுக்கு பதிலா அந்த வேலையை ஹீரோவே பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஆப்போசிட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நீ இந்த ஹோட்டலுக்குள்ள போயிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி ஒரு செக்யூரிட்டி கார்டு கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்காக நான் போயிருக்கேன், இவன் எனக்கெல்லாம் இந்த ஹோட்டலுக்குள்ள போறது ஒரு ட்ரீம் தெரியுமா, என்னோட லைஃப் முடியறதுக்குள்ள நான் இந்த ஹோட்டலுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன். ஹீரோ உனக்கு போகணும்னா சொல்லி நம்ம போலான்னு சொல்லி கேட்கவும் இவளும் ஓகே சொல்லிட்டா. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கும் வந்துட்டாங்க. மேல ஸ்விம்மிங் பண்ற ஏரியா பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கப்பல் வந்து அங்க ஒயின் பாட்டில விட்டுட்டு போறதை ஹீரோ பாக்குறான். அதை எடுத்துட்டு வந்து இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் பார்த்துட்டு இவங்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல செட் ஆயிடுச்சு. 2 பேரும் லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோ ப்ளூ பிங்க் டேட் வரைக்கும் போயாச்சு. நல்லா போயிட்டு இருக்க சமயத்துல நியூஸ்ல ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த மாதிரி லோன் இன்ட்ரெஸ்ட்க்கு விடுற 2 கேங்குக்கு இடையே பெரிய சண்டை நடந்திருக்கு. அதோட வீடியோவை நியூஸ்ல காமிக்கும் போது ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்துட்டா. அந்த சண்டையில சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஹீரோ. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க கிட்ட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டா. இவனை டேட் பண்றதுக்கு பதிலா அவளோட இன்ட்ரெஸ்ட கரெக்டா பே பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. கால் பண்ணாலும் கால் எடுக்கல, அவளோட வீட்டுக்கு வந்து எவ்வளவு கத்துனாலும் கதவை திறக்கல. அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வர, ஆனா அவனை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டா. இவனே ஒன்னும் புரியாம உட்காந்துட்டு இருக்க சமயத்துல இவன் கூட வேலை செய்யறவன் அவ்வளவுதான்டா உன்னை ஏமாத்திட்டா, இத்தனை நாளா அவகிட்ட காசு இல்லாம உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கா, இப்ப அவகிட்ட காசு இருக்கு போல, அதனால உன்னை விட்டுட்டு போயிட்டா. இதை கேட்டனா அவனுக்கு சமக்கம் வந்து அவனே போட்டு அடிச்சுட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே நின்னு கத்திட்டு இருக்கா. இவ்வளவு நாளா நீ என்ன யூஸ் பண்ணிட்டு தானே இருந்த, இப்போ உன்னோட தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன விட்டுட்டு போயிட்டல, அப்பவே உன்னை நம்ப கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா உன் மேல நம்பிக்கை வச்சு பழகுனதுக்கு என்ன நல்லா செஞ்சு விட்டுட்டல. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினே வெளியே வந்துட்டா. என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. அதை சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுகும் போது சண்டை போடணும்னு வந்தாலும் ஹீரோக்கு இப்ப சண்டை போடுற மூடு இல்ல. மாறா அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேல நிறைய கோவம் இருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் கடை வாங்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் இப்ப ஒரு லோனை வாங்கி அந்த கடையை ஓபன் பண்ணாரு. ஆனா அந்த பிசினஸும் இப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் படிக்கிறதுக்கு கூட அவரால் காசு கொடுக்கவே
முடியல. எப்ப பார்த்தாலும் இவரால நான் ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துறான். இவங்க இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஹீரோயின் நான் இந்த பேங்க் வேலையை விட போறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாமா? ஏன்னா ஹீரோ வந்து அந்த வேலையில இருக்கிறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. ஹீரோவும் ஒத்துக்கிட்டா. இவங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்க போறாங்க. இவங்களுக்கு காசு வேணும்ல, அதனால ஹீரோயினோட பேங்க்ல இருந்து லோன் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல ஷாப்பா தேடி போகும்போது ஒரு இடம் கிடைக்குது. ஆனா இவங்க வாங்கின லோனை விட அந்த அட்வான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஹீரோயினுக்கு அந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா காசு இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றா. ஹீரோ கடைசியா அவனோட பாஸ் கிட்ட தான் போய் நிக்கிறான். அவங்க நீ வேலையை விட்டு போறதே எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இதுல என்கிட்டயே நீ காசு கேக்குறீன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆமாடா, அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டா. ஹீரோ நானும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இவங்க பைத்தியக்காரன் தான் அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவான். பேசாம நீ என்கிட்டயே ஒர்க் பண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோக்கு துளி கூட இஷ்டம் இல்ல, அதனால கிளம்புறா. இவங்க ஒரு நிமிஷம் நில்றா, கடைசியா ஒரே ஒரு வேலை கொடுக்குற, அதை மட்டும் நீ பண்ணி கொடு. அதை மட்டும் நீ பண்ணிட்டீங்கன்னா நீ கேட்கிற காசு கூட நான் கொடுக்குறேன். ஒருத்தன் கிட்ட இருந்து நம்மளுக்கு வர வேண்டிய காசை வாங்கணும், ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவன் காசு கொடுத்துட மாட்டான். அவனே ரொம்ப மோசமானவன், ஒரு ஏமாத்துக்காரன். ஒரு கெசினோ நடத்தி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான். என்ன பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும் ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோக்கு இப்ப நல்லாவே தெரியும் அவனுக்கு இந்த ஷாப் ஓபன் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படுதுன்னு. அந்த கிளப்புக்கும் வந்துட்டா, அந்த ஆளையும் பார்த்துட்டான். இவனோட பேர் வந்து பிரசித். இவன் விளையாடுற கேம்ல இவன் மட்டும் வின் பண்றான், எல்லாரையும் தோக்கடிக்கிறான். ஹீரோ நீ விளையாடுறத வச்சு பார்த்தா நீ எல்லாரையும் ஜெயிக்கிற போல, உனக்கு தைரியம் இருந்தா என் கூட விளையாட முடியுமான்னு சொல்லி கேட்கிறான். அவன் நீ அந்த வட்டிக்கு விடுற லேடியோட ஆளு தானே, இந்த பிளேஸுக்கு என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போக வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ இல்ல, உங்ககிட்ட நான் காசு வாங்குறதுக்கு இந்த பிளேஸுக்கு வரல, நான் இந்த பிளேஸுக்கு கேம் விளையாட மட்டும் தான் வந்தேன்னு சொல்லி சொல்றான். இந்த பக்கத்துல ஹீரோயின் பேங்குக்கு போய் அந்த காசு வேணும்னு சொல்லி கேட்டா, உங்க பாய் ஃப்ரெண்ட் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எல்லா காசையும் வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ஹீரோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காசு வச்சால, அந்த காசு பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்ததுதான். இவங்க 2 பேர் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுலயுமே அந்த பிரசித் மட்டும் தான் வின் பண்ற மாதிரி இருக்கு. ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவன் ஏதோ சீட்டிங் பண்ணி தான் வின் பண்ணிட்டு இருக்கான். சைடுல உட்காந்துட்டு இருக்க ஆள் தான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைஸ் நல்லா குலுக்கி ஓபன் பண்ணும் போது கரெக்டா அந்த பிரசித் கேக்குற மாதிரி விழுது. இந்த சைடுல உட்காந்துட்டு இருக்க ஆளு அங்க போடுறாங்களா டைஸ், அது அவனோட போன்ல இருந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. என்ன தேவைப்படுதோ கரெக்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை விழ வைக்கிறான். இந்த விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இந்த வாட்டி அந்த பாக்ஸை ஓபன் பண்றது என்னோட சான்ஸ்னு சொல்லி அவன் ஓபன் பண்ணும்போது அங்க உட்காந்துட்டு இருந்த ஒரு பர்சனுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே எல்லாரும் அவனை விட்டு தள்ளி வந்துடுறாங்க. அந்த ஆளு இல்ல எனக்கு வாமிட் எல்லாம் வரலன்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கேமை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ ஓபன் பண்ணும்போது அந்த பிரசித் தான் வின் பண்றான். அடுத்த கேம்ல இருந்து எத்தனை கேம் விளையாண்டாலும் ஹீரோ மட்டும் வின் பண்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு ஒன்னும் புரியல, அந்த ஆளுக்கு சிக்னல் பண்ணிட்டு இருக்கான். எல்லா கேமையும் ஹீரோ வின் பண்றதை பார்த்து இவனால பொறுத்துக்க முடியல. டேய் நீ சீட் பண்ணி தானே வின் பண்ற, ஒழுங்கு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்னப்பா நான் எப்படிப்பா சீட் பண்ண முடியும், நீ தான் அந்த பாக்ஸை ஓபன் பண்ற, நான் தான் அந்த பாக்ஸை தொட கூட இல்லையா, அப்புறம் எப்படி நான் சீட் பண்ண முடியும்? ஃபைனலா ஹீரோ எல்லாத்தையும் வின் பண்ணிக்கிட்டு அந்த காசை வாங்கிட்டு கிளம்பிட்டான். பிரசித்துக்கு சம கடுப்பாயா அந்த ஆளை போட்டு அடிக்கிறான். என்னடா நீ வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு, எப்படி அவன் வின் பண்ற மாதிரி அந்த டைசஸ் கரெக்டா விழுது. அப்போ இன்னொரு ஆள் வந்து சொல்றான் அந்த டைசஸ் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்மளோட டைசஸ் அந்த பாக்ஸுக்குள்ள கிடையாது, அந்த பையன் அங்க இருக்கிற டைசஸ் எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டான். அப்பதான் பிளாஷ்பேக்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குற ஒரு பொண்ணு ஹீரோ கையில புதுசா ஒரு டைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. அங்க வாமிட் எடுக்கிற மாதிரி ஒருத்தன் பண்ணால அதுவுமே ஹீரோட ஆளு தான். எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பாக்ஸ்ல இருக்க டைசஸ் மாத்திட்டான் ஹீரோ. ஹீரோட ஆளு வெளியே நின்று அந்த டைசஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் போன் மூலமா. இப்படிதான் ஹீரோ எல்லா கேம்லயும் ஜெயிச்சிருக்கான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவை கொல்றதுக்கு அவன் ஆளுங்களோட வந்திருக்கான். அவன் நீ சீட் பண்ணி தானே வின் பண்ண, ஒழுங்கு தான் காசெல்லாம் கூடுறான்னு சொல்லி கேட்டா ஹீரோ நான் மட்டுமா சீட் பண்ண, நீயும் தான் எல்லாரையும் சீட் பண்ணி ஏமாத்திட்டு இருந்திருக்க. மாத்தி மாத்தி பேசும்போது 2 பேருக்கும் அடிதடி ஆயிடுது. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பிரசித் வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிட்டான். அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அந்த காசை எடுத்துக்கிட்டு அவனோட பைக் வரைக்கும் வந்துட்டு அவன் நினைச்சிருந்தா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஆனா உள்ள இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை வேற இவன் பைப்பை வச்சு அடிச்சுட்டான். ஹீரோ அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருக்கிற ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு உள்ள போறான். எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அந்த அடிப்பட்ட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அதனால ஹீரோ அவங்க கூட தனியா சண்டை போடுற மாதிரி இருக்கு. சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தெரியாம ஹீரோ அந்த பிரசித கத்தியால குத்துற மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிடுச்சு. ஹீரோ பயந்துகிட்டு அந்த பிளேஸை விட்டு ஓடி வந்துட்டான். இருந்தாலும் ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. அந்த பிரசிதோட பிரதர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். வேற வழி இல்லாம ஹீரோ வேலை செய்யற லேடிக்கு கால் பண்ணி கேக்குறான். காசை கலெக்ட் பண்ண போன இடத்துல இந்த மாதிரி தெரியாம நடந்துருச்சு, இப்ப என்ன போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு இதை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டா அந்த லேடி அந்த பையனோட பிரதர் வந்து ஒரு போலீஸ் ஆபீசர். நல்ல வேலையா அந்த பையன் செத்துக்கிட்டு தொலைக்கல. அவனுக்கு முன்னாடி என்னோட பேர் எடுத்து தொலையாத நானும் மாட்டிப்பேன். அவன் சாவாதனால உன்னை 2-3 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஹீரோ நான் கொடுத்து விட்ட காசு எல்லாமே கேர்ள் ஃப்ரெண்ட் இது, அந்த காசை மட்டும் அவகிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்றான். இவங்களும் ஓகே நீ கவலைப்படாத நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்கு வந்திருக்கா. ஆனா ஹீரோ வந்து அவளை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. வெளியே நின்னு செம்மையா கத்திட்டு இருக்கா. ஏன்டா என்னோட காசு எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போயிட்ட, அது மட்டும் இல்லாம இப்ப என்ன மீட் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கு. நான் அப்படி உங்களுக்கு என்னடா பண்ண, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க அப்பாவும் நீயும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, மறுபடியும் நீ என்ன கடன்ல மாட்டி விட்டுட்டு போயிட்டல. இங்க இருந்து அப்படியே ஒரு சில வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ ரிலீஸ் ஆயிட்டா அவனோட வீட்டுக்கும் வந்துட்டான். அந்த பிளேஸ்ல ஹீரோட அண்ணன் மட்டும் தான் இருக்கான். ஏன்னா அண்ணங்காரனோட ஒய்ஃப் வந்து சண்டை போட்டுக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்பாக்கு இப்ப உடம்பு முடியல, அவர்
படுத்த படுக்கையா இருக்காரு. ஹீரோ அவருக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு என்ன, எப்படி இருந்தாலும் அவர் என்னை பத்தி கவலைப்பட போறது கிடையாது, அவரை நினைச்சு நான் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற. அண்ணங்கார நீ நினைக்கிறது ரொம்ப தப்புடா, என்னோட லைஃப்ல என்ன நடந்தாலும் சரி அவருக்கு கவலையே இல்லை. ஆனா அப்பா வந்து எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு, உன்னை மட்டும் தான் கேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு உங்ககிட்ட பேசாம வேணா இருந்திருக்கலாம், ஆனா அவர் எப்பவுமே என்கிட்ட உன்னை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு உன் மேல நிறைய கோவம் இருக்கு, நீ காசை வசூல் பண்றதுக்கு உன்னை நீ அடிச்சுக்கிற பத்தியா, அதுதான் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இனிமேட்டு அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறான். அப்படியே ஒரு நாள் ஹீரோ போன் நோண்டிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஆன்லைன்ல காஸ்மெட்டிக் விற்கிற மாதிரி ஒரு வீடியோவை பாக்குறான். அவளை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் அவளுக்கு பிடிச்ச வேலை ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காளே, அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது அவளோட வீடியோ கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் விற்கிற அந்த காஸ்மெட்டிக் பாக்ஸ்ல எல்லாருக்கும் கோல்டன் நெக்லஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஆனா வாங்கின கஸ்டமருக்கு ஒண்ணு கூட இப்ப வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ வேலை செஞ்ச அந்த பேங்க்ல போய் கேட்டு பாக்குறான். அவ கூட வேலை செஞ்ச அந்த பொண்ணு தான் ஹீரோனுக்கு என்ன ஆச்சுன்ற விஷயத்த சொல்றான். அவ இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய பேர் அவளை வந்து தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவளால இங்க தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாதனால அவ வேலையை விட்டு நின்னுட்டா. ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு லோன் எடுத்தாங்களே, அந்த லோனை இப்ப வரைக்கும் ஹீரோயின் கட்டிட்டு தான் இருக்கா. ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்க லேடி கிட்ட அந்த காசை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லியிருப்பான். ஆனா அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்திருக்காது. அந்த மேக்ஸ் ஹீரோயின் கிட்ட அந்த காஸ்மெட்டிக் பாக்ஸை டெலிவரி பண்ணும் போது ஹீரோயின் கேட்கிறா, கஸ்டமர்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கோல்டன் நெக்லஸ் வரலன்னு சொல்லி, நீ அந்த பாக்ஸ்ல வைக்கிறது இல்லையா, என்ன ஸ்கேம் பண்றியான்னு சொல்லி கேட்டா அவன் பாட்டுன்னு திட்டி விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். இதை கண்டுபிடிச்ச ஹீரோ அவனை போட்டு செம்மையா அடிச்சு வெளுத்து வாங்கிடுறான். ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த லேடி வந்து இப்போ ஒரு பாலிட்டிஷியனா இருக்கு. அந்த காசை பத்தி கேட்கலான்னு சொல்லி அவகிட்ட போய் கேட்டா அவ ஃபர்ஸ்ட் நீ யாரு, எந்த காசை பத்தி பேசிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவனை வேற அடிச்சு தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அடுத்த நாள் ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு உள்ள போறான். அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் ஹீரோ போட்டு சம்மாடி அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்து பாக்குறான். ஹீரோ தயவு செஞ்சு அந்த மணியை ரிட்டர்ன் பண்ணிடு, அது என்னோட காசு இல்லைன்னு சொல்லி கேட்டா அந்த லேடி ஹீரோவே அடிக்க வரா. ஹீரோ முட்டி போட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, உனக்கு எவ்வளவு டைம் இருக்கு, நீ பொலிட்டீஷியன் ஆயிட்டா உன்னால அந்த காசு ஈஸியா சம்பாரிச்ச முடியும். ஆனா என்ன பத்தி யோசித்து பாரு, அது என்னோட காசு கிடையாது, எனக்கு டைமும் இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த காசை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லி கேட்டா இந்த லேடி இவ்வளவு வருஷமா நீ என் கூட ஒர்க் பண்ணி இந்த விஷயத்த கூட நீ புரிஞ்சுக்கல பத்தியா, நீ இந்த மாதிரி முட்டி போட்டு கெஞ்சுறதுனால உன்னோட பணம் ரிட்டர்ன் கிடைச்சிரும் நீ நினைக்கிறியா, நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா பணத்தை ரிட்டர்ன் கொடுத்துட மாட்டேன். உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, என்கிட்ட ஒர்க் பண்ணும் போது நீ காசு கலெக்ட் பண்ண போவல, அந்த இடத்துல எவன் காசு கொடுக்கலையோ அவனோட மண்டையை உடைக்காம தேவையில்லாம உன்னோட மண்டையில அடிச்சுப்ப. இந்த மாதிரி தேவையில்லாம பேசி ஹீரோவை ரொம்ப காண்டேத்திட்டா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்படியே அவளோட விரல உடைச்சு விட்டுட்டா. பயந்துகிட்ட அந்த லேடி வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ எடுத்துட்டு வந்து அந்த கேஸ் சிலிண்டர் ஓபன் பண்ணி இப்ப மட்டும் நீ எல்லா காசையும் ரிட்டர்ன் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பரலோகத்துக்கு போக வேண்டியதான், என்ன சொல்ற ஓகேவான்னு சொல்லி கேட்கவும் பயந்துகிட்ட அந்த லேடி எல்லா காசையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டா. ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டேன், உன்னோட காசு எல்லாத்தையும் நான் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எங்க வரணும்னு சொல்லி கேட்டா அவ என்னால அந்த காசை வாங்கி யூஸ் பண்ண முடியாது, எனக்கு டைமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டா. பார்த்தா ஹீரோ நிறைய தூக்க மாத்திரையை வச்சுக்கிட்டு ஒரு ஆத்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கேயே படுத்துட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் முழிச்சு பாக்குறா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹீரோவும் அங்கதான் இருக்கா. அவளுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அங்கிருந்து போகும்போது ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். அவனை செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு பிரெயின்ல ப்ராப்ளம் இருக்கு. எப்பவுமே காசை கலெக்ட் பண்ணும் போது அவனோட மண்டையை அடிச்சு உடைச்சுக்கிறான்ல, அதனால அவனோட பிரெயின்ல நிறைய ரத்த கசிவு இருக்கு. அதெல்லாம் இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் உனக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும் சொல்லி கேட்டா இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வரும்போதே இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவகிட்ட அந்த காசை மட்டும் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துட்டு எங்கேயாச்சும் தனியா போயிடணும்னு சொல்லி தான் இவன் பிளான்ல இருந்திருக்கான். நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாலும் ஹீரோயின் விட மாட்டேன். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச நாள்ல வெளியே கூட்டிட்டு வந்துட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஷாப்பை ஓபன் பண்ணிட்டாங்க. ஹீரோட ஃபேமிலி சேர்ந்து எல்லாருமே அந்த ஷாப் ஓபனிங்க்கு வந்திருக்காங்க. இங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீ அன்னைக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லி போன் பண்ணல, அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ராத்திரி என்னோட லைஃப் முடிச்சுக்கிறதுக்கு நான் மாத்திரையும் போட்டுட்டேன். ஆனா நீ என்கிட்ட பேசினதை வச்சு எனக்கு ஒரு புது ஓப்பு கிடைச்சது. நம்மளாலே வாழ முடியும்னு சொல்லி நான் நம்பினேன். அதனாலதான் என்னோட போன்ல இருந்து நானே எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி நான் இருக்கிற பிளேஸ சொன்னா அவங்க வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. நான் நினைவுல இருக்கும் போது அந்த ஷாப்புக்கு என்ன பேரு வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நான் கண்ணு திறக்காம போயிட்டா என்ன ஆயிடும்னு சொல்லி தான் உனக்கு திருப்பி கால் பண்ணேன். ஆனா நீ தான் கால் எடுக்கலன்னு சொல்ற. அப்படியே அங்க இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இறந்துட்டா. இவளோட பிளேஸ் எல்லாம் கிளீன் பண்ணும் போது ஹீரோவோட லெட்டர் ஒண்ணு கிடைக்குது. நீ இந்த லெட்டரை படிக்கிறீன்னா நான் கண்டிப்பா கூட இருக்க மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஷாப்பை ரன் பண்ணணும்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட. ஆனா இப்ப நீ தனியா தான் அந்த ஷாப்பை ரன் பண்ணி ஆகணும். நீ ரொம்ப ஸ்மார்ட், உன்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியும். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நான் உன் கூட இருந்த அந்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உன்னை சுத்தி இல்லாம வேணா இருந்திருக்கலாம். நான் எப்பவுமே உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன். என்ன இந்த அளவுக்கு யாருமே லவ் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. நீ அந்த லவ் எனக்கு கொடுத்த. இப்ப அந்த லவ் உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் உன்னோட லைஃப் நீ சந்தோஷமா வாழணும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அந்த ஷாப்பை ஓபன் பண்ணிட்டா. அந்த ஷாப்போட பேர் வந்து இம்போ. அந்த ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி அந்த ஷாப்புக்கு பேரை வச்சிருக்கா. இந்த சீனோட இந்த மூவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு.
இருக்கு. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching. Bye.